இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மே மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள், இஸ்ரேல் மக்கள், யூதர்கள், அதிலும் ஒரு சிலர் பரிசேயர்கள், மரபு அறிஞர்கள், இவங்கெல்லாம் ஒரு சில கூட்டங்கள் என்ன பண்ணாங்கன்னா, கடவுளிலே உள்ளத்தோடு ஒன்றித்திருக்காமல் செயல்பாடுகளால் மீட்பு அடைய முடியும் என மிக ஆழமாக விசுவசித்தாங்க. மோசனுடைய சட்டத்தை கடைபிடித்தால் நமக்கு ஆண்டவருடைய ஆசை கிடைக்கும்னு முழுமையாக நம்பினாங்க. ஆனால் அது தவறு என எண்பித்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. செயலால் ஒருவன் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக முடியாது. சட்டத்தால் ஒருவன் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக முடியாது. கடவுளோடு உள்ளத்தால் எவன் ஒன்றித்திருக்கிறானோ அப்பொழுதுதான் மீட்பு எனும் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும் என்பது இன்றைய தியானம். நட்சதி பாருங்க. இன்னைக்கு, நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். கிளைகள் நீங்கள் என்னோட, அதாவது இந்த கிளை செடியோடு நீங்கள் கிளை ஒன்றித்திருக்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காய்ச்சி பலன் கொடுப்பீங்க, பூத்து குலுங்குவீங்க. என்னை விட்டு நீங்கள் போனீங்கன்னா நான் எதுவுமே செய்ய முடியாது. சோழர்களே, எவ்வளோ ஆழமான வார்த்தை பாருங்க. என்னை விடுத்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்றால், நான் தான் திராட்சை செடி. கிளை தனித்தது செய்ய முடியாது. அந்த கிளைக்கு தேவையான அனைத்தையும் செடிதான் கொடுக்க வேண்டும். செடியில் வேறு தான் கொடுக்க வேண்டும். இந்த செடியிலிருந்து தான் அந்த கிளைக்கு தேவையான அனைத்தும் கொண்டு சேர்க்கப்படும். சகோதரர்களே, அப்போ நாம் உடலாலும் உள்ளத்தாலும் இறைவனோடு சேர்ந்து இருந்தால்தான் நமக்கு என்ன அவனுடைய ஆசை நிறைவாக கிடைக்கும். அதை விடுத்து நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டால் போதும், அது மாதிரி செஞ்சால் போதும், இறையாசை கிடைக்கும் என்பது பரிசேய கூட்டத்தினுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு, ஓய்வு நாளை அனுசரிக்கணும்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி இருந்தோம்னா உங்களுக்கு மீட்பு கிடைச்சிடும். கிடையாது. அவர் யோசிச்சுருந்தாங்க. அவங்க கிடையாது. இந்த ஓய்வு நாளில் நீ நல்லதை செய்ய ஆண்டவர் சொன்னார். ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு உண்டானதை செய்ய ஆண்டவர் சொன்னார். ஓய்வு நாளில் சும்மா இருந்தால் அவங்க மீட்பு கிடைச்சிடாது. பாத்திரத்தை கழுவாமல் சாப்பிட்றாங்க பாருங்க ஆண்டவரே. கை கழுவாமல் சாப்பிட்றாங்க பாருங்க ஆண்டவரே. கை கழுவாம நீ கை கழுவிட்டு சாப்பிட்டா மீன்புணு கிடைச்சிடாது. சரிங்களா? பாத்திரத்தை கழுவிட்டு சாப்பிட்டா மீன்புணு கிடைச்சிடாது. அவருடைய வார்த்தை கிடைச்சிடாது. அப்போ என்ன பண்ணுவோம்? நீங்கள் உங்களை உள்ளத்தை என்ன பண்ணுங்க? கழுவுங்க என்று ஆண்டவர் சொன்னார். முதல் வாசகத்தை பாருங்க. பெரிய பிரச்சனையாவது பாருங்க. யூதத்தில் வந்து ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க? இது விருத்த சேதனம் பெற்றால்தான் மீட்பு. பவுல் அந்த கருத்தை உடைக்கிறார். அது ஒரு சடங்கு, அது ஒரு செயலியா, அது மீட்பை கொடுக்காது. நச்சதியை போல நாம் உள்ள தலைவிலே, உடலளவிலே இறைவனோடு ஒன்றித்து அவர் கரம் பிடித்து பயணிக்கும் போது மீட்பு கிடைக்கும். அந்த ஆண்டவரை உள்ளத்தில் தாங்கணும் மீட்புன்னு சொல்றாங்க. சகோதரர்களே, நாம் செயல்பாடுகளால் கடவுளுக்கான மீட்பை பெற முயற்சிக்கிறோமா, இல்லை உள்ளார்ந்த அன்போடு ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க முயற்சிக்கிறோமா? சிந்திப்போம். ஆண்டவரை உள்ளத்தால் ஏற்று அவரை உள்ளத்திலே தாங்கி அவருடைய கைப்பிடிச்சுட்டு பயணிச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம் மீட்பு கிடைக்கும். எனவே நாம் உள்ளத்திலே முழுமையாக 100க்கு 100 ஆண்டவரை நம்பி அவருடைய கரம் பிடித்து நடக்கும் பிள்ளைகளாக வாழ ஜெபிப்போம். கடவுள் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கட்டும்.